இந்த வீடியோல 2 விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். முதல்ல ஒரு கதை சொல்லப் போறேன். 2வது அந்த கதைய எதுக்கு சொன்னேன்னு சொல்லப் போறேன். என்னோட சொந்த ஊரு வேலூரு. ஆனா நான் படிச்சது காலேஜ், யுஜி, பிஜி எல்லாமே வந்து சென்னையில தான். என்னோட சித்தப்பாங்கலாம் சென்னையில இருந்ததால நான் போய் சென்னையில படிச்சேன். சென்னையில படிச்சுட்டு யுஜில வந்து ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் ஹாலிடேக்கு நான் வேலூருக்கு வந்திருந்தேன். என் அப்பா வந்து வெளிநாட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இயர்லி ஒன்ஸ் லீவுக்கு வருவாரு. கரெக்ட்டா செமஸ்டர் ஹாலிடேக்கு போயிருந்தப்ப என் அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாரு. அப்ப அப்பா சொன்னாரு, இந்த மாரி அவரோட பர்ஸ்ல எப்பவுமே என்னோட ஃபோட்டோ வச்சிருப்பாரு. அப்படி ஒரு தடவ ஃபோட்டோ பர்ஸ்லேருந்து கீழ விழுந்துடுச்சாம். அப்ப அவரோட மேனேஜிங் டைரக்டர் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இந்த மாதிரி கண் இருக்க பொண்ண தான் வந்து நாங்க படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரும் கூட. நெறைய கோலிவுட் ஹீரோயின்ஸ் அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. பொண்ண கண்டிப்பா எங்க படத்துல நடிக்க நீங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்க அப்பா சொல்லியிருக்காரு, "என்னது படத்துலயா? என் பொண்ணுயா? சான்ஸே இல்லங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, "இல்ல இது ரொம்ப நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் ரோல் தான். அதனால வந்து தைரியமா நீங்க நடிக்க வைக்கலாம். நீங்களே கூடவே கூட்டிட்டு போயிடலாம்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்க அப்பா, "இல்ல இல்லங்க சான்ஸே இல்ல. நோ" அப்படின்னு சொல்லி கண்ணுலே பேசுற மாரி ஒரு ஹீரோயின் தான் தேடிட்டு இருந்தோம். அதனால கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு தான் இந்த ரோல் வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா நடிக்க வைக்கணும்னு ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா இல்லவே இல்ல, நோன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. லீவ் முடிஞ்சு காலேஜுக்கு போன உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இந்த ஸ்டோரி என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். அவ பேரு மணிமொழி. அதுக்கு அவ என்ன சொன்னான்னா, மச்சி, இதே மாரி ஸ்டோரி தான் மச்சி எனக்கும் நடந்துச்சு. எங்க அப்பா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. சாப்பிட்டு வரும்போது பார்த்தா பர்ஸ கீழ போட்டுட்டு இருக்காரு. அந்த பர்ஸ எடுத்து குடுத்தவரு ஒரு பெரிய டைரக்டரா எங்க அப்பாவோட பர்ஸ்ல என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு, இதே மாரி மூக்கு இருக்க பொண்ண தான் நான் படத்துல நடிக்க வைக்க தேடிட்டு இருக்கேன். மூக்கு வழியா எப்படி மூச்சு விடுறது அப்படின்ட்டு தான் அந்த படத்தோட கதையா. அதனால உங்க பொண்ண தான் கண்டிப்பா நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க அப்பா கண்டிப்பா நோன்னு சொல்லிட்டாராம் மச்சி. ஆனா அந்த டைரக்டர் கண்டிப்பா உனக்கு சான்ஸ் குடுத்துருக்க மாட்டாரு மச்சி. ஏன்னா உன் மூக்கு போண்டா மூக்கு. அதனால உனக்கு சான்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்காது அவர்கிட்ட. நான் உடனே பயங்கர கோவமா, "மச்சி என்ன கலாய்க்கிறியா?" அப்படின்னு கேட்டேன். "அட மச்சி இப்பதான் உனக்கு புரியுதா நான் கலாய்க்கிறேன்னு? பின்ன இந்த மாரி டுபாக்கூர் கதையெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருப்பாங்களா? என்கிட்ட இந்த மாரி டுபாக்கூர் விட்ட மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடாத, பயங்கரமா கலாய்ச்சிடுவாங்க." அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சுட்டா. அதுலேருந்து நான் இந்த ஸ்டோரீஸ யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன். டுபாக்கூர்லாம் இல்லங்க. உண்மதான். எனக்கு நெறைய பிக் ஸ்க்ரீன்ல, ஸ்மால் ஸ்க்ரீன்லலாம் ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட காலேஜ்ல வாரத்துக்கு ஒரு தடவ ஷூட்டிங் நடக்கும். அப்ப நெறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து படத்துல நடிக்க கேட்டுருக்காங்க. பட் நான் நோன்னு சொல்லியிருக்கேன். நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு நெறைய ஷார்ட் ஃபிலிம்ல, மாடலிங்லலாம் ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஒரு ஷார்ட் ஃபில்ம் வந்து பயங்கர ஹிட்டான ஷார்ட் ஃபில்ம். ஆஹா! அப்படின்ற ஷார்ட் ஃபில்ம் அது. அதுல எனக்கு மெயின் ரோல் நடிக்க கேட்டாங்க. பட் நான் நடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சதுலேருந்து இந்த மீடியால சான்ஸ் கிடைச்ச ஸ்டோரீஸ்லாம் நான் மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன். இப்ப எதுக்கு அந்த கதைய சொல்றேன் அப்டின்னா வந்து, 80% ஆஃப் பீப்பிள் வந்து YouTubeல வீடியோ போடுறது வந்து பிக் ஸ்க்ரீன், ஸ்மால் ஸ்க்ரீன் ஆஃபர் கிடைக்குமான்னு தான். பட் நான் அதுக்காக வீடியோ போடல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அந்த சான்ஸஸ்லாம் கிடைச்சிருக்கு. நான் தான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பேஷன் இந்த ஆங்கரிங் பண்றதுல, பேசி பாட்டு போடுறதுல, அப்புறம் டான்ஸ் ஆடுறதுலலாம். அதனால என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கம்பல் பண்ணதால தான் நான் இந்த YouTube